தமிழ்நாடும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு வாதிடுறவங்க அது கடைசியில் இந்தியில் தான் போய் நிற்கிது. நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறதுனால அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஹிந்தி கற்றுக்கணும். ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உலகத்தோட உரையாடணும்னா ஆங்கிலம் ஓகே. ஆனால் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில், அதாவது குறிப்பாக வட இந்திய மாநிலங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஹிந்தி தான் பேசணும். குஜராத்துக்கோ அல்லது தில்லிக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ போய் இறங்குனா அங்கே ஹிந்தி பேசணும் இல்லையா, அதுக்காக ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது குஜராத்துக்கோ ஹிந்தி, உத்தரப்பிரதேசத்துக்கோ அல்லது தில்லிக்கோ போகக்கூடிய தமிழர்கள் மிக குறைவானவர்கள். தேவைப்பட்டால் அவர்கள் அங்கே போகக்கூடிய தமிழர்களும் அவர்களுடைய ரேஞ்ச் வேறு. அதனால் அவங்க ஹிந்தி பேசி தான் சமாளிக்கணுன்ற தேவையில்லை. ஆங்கிலத்தை பயன்படுத்தி பேசக்கூடிய அந்த தரத்தில் உள்ளவர்களோடு தான் அவங்க டீலிங். அப்படிப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டை விட்டு பெரும்பாலும் வட இந்திய மாநிலங்களுக்கு போகிறாங்க. ஆனால் வட இந்திய மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கூலி வேலை செய்ய படையெடுக்கிற தொழிலாளர் தோழர்கள் தான் அதிகம். அப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே தமிழ் பள்ளிகளை ஏற்படுத்தி அல்லது அவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் தமிழை சொல்லிக் கொடுத்து, எப்பா நீ தமிழ்நாட்டுக்கு போய் வேலை செய்ய போகிற, அங்கே தமிழ் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்து அனுப்புனாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அதை விட்டுட்டு அவங்களுடைய மொழியை நம்ம மேலே திணிக்கிறது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு மேலதிகாரியாக ஒருத்தர் மும்பையிலேருந்து வந்திருந்தார். அப்போ அவர் எதிரில் என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு தம்பிக்கிட்ட சொன்னேன், நான் அவனை சென்ட்ரலுக்கு போ அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி சொன்னான், அவன் பீகார்காரன். அவன் சொன்னான், சார் எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னான். நான் விளையாட்டாக சொன்னேன், எப்பா இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும், மெட்ராஸில் எல்லாரும் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீ நேராக போ ஹிந்திலே பேசு, யார் வேணாலும் உனக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை பார்த்து கொண்டிருந்த அந்த மும்பையை சேர்ந்த என்னுடைய மேலதிகாரி சொன்னார், இதுதான் தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஆபத்து. இதே போல் தான் எங்கள் மும்பையை இவங்க எல்லாரும் மகாராஷ்டிரா ஆக்கிரமிச்சாங்க. மும்பையில் இன்னைக்கு வட இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னாரு. என்ன சார் நீங்களே நார்த் இந்தியன் தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் நார்த் இந்தியன் கிடையாது, நாங்கள் நார்த் இந்தியன்ஸ் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தை போன்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்க எங்கள் மகாராஷ்டிராவை குறிப்பாக மும்பையை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதே போல் சென்னையும் கூட வடவர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது நடந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் வேலை செய்கிறதுக்கு, பிழைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. இன்னொன்று, அங்கேருந்து வரக்கூடியவங்க நம்மளை போல் எளிமையான மனிதர்கள் தான். அவங்கள இங்கே வர வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. வரட்டும், பிழைக்கட்டும். ஆனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம தமிழில் மட்டும் பேசுவோம். அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேச வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு போனால் தமிழில் தான் பேசி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக தமிழ் கற்றுக்குவாங்க. அப்போ தமிழ் கற்றுக்கிறவர்களுடைய எண்ணிக்கையும் தமிழ் பேசுகிறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நீங்கள் தத்தக்கா புத்தக்கான ஹிந்தியில் பேச ஆரம்பித்து, எப்படியோ நான் நல்லா ஹிந்தி பேசுவேன், எனக்கு தேவைப்பட்டால் பேசுவேன் இல்லையா. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய வடவர்கள் இடத்துல நான் தமிழில் தான் பேசுவேன். அவங்க எப்படியாவது தமிழை பேசணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்கள ஆளாக்கணும்னு சொன்னால் இந்த மொழி போரெல்லாம் தேவையில்லை. நடைமுறையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், தமிழை வளர்த்து ஹிந்தியை உள்ளே வராமல் பார்த்துக்கலாம். அதே போல் வட இந்தியர்கள் நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆட்டோமொபைல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், ஹார்ட்வேர்ஸ், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரியான வியாபாரிகள் எல்லாம், பெரு வியாபாரிகள் முழுக்க வடநாட்டுக்காரங்களாகவும் ராஜஸ்தான்காரங்களாகவும் குஜராத்காரங்களாகவும் தான் இருக்கிறாங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிறைய வட இந்தியர்கள், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் அங்கே அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறது நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இவர்களால் இங்கே ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சிச்சுன்னு சொன்னால், நாம் நம்முடைய தொழில்களெல்லாம் அவங்கக்கிட்ட விட்டுரும். செட்டியார் கடை, நாட்டார் கடை, இதெல்லாம் நாம் இங்கே சாதி அடிப்படையில் இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கும் இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. நாம் ஒன்றும் ரொம்ப பண்பட்ட சமூகம்லாம் சொல்லிக்க முடியாது, நாம் இன்னும் பண்பட வேண்டியிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொன்று தொட்டு இந்த வணிகம் செய்யக்கூடிய மூத்த தொல்குடி மக்கள் எல்லாம் நம்ம புறக்கணிச்சுட்டு வடநாட்டுக்காரங்கக்கிட்ட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்துருச்சு. இப்படியெல்லாம் வந்ததுனால நம்முடைய இந்த இண்டிஜினஸ் பீப்புளினுடைய வியாபாரம் படுத்துருச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்றணும். வடநாட்டுக்காரங்க கிட்ட நான் பொருள் வாங்க மாட்டேன்,
தெரு தெரு அந்த வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் நான் வாங்க மாட்டேன். அவங்க வடவர்கள்னு தெரிஞ்சு அவங்க வாங்க மாட்டேன். நிலைமையை வந்து நம்ம என்ன செய்யணும், தக்க வைத்துக்கொள்ளணும். ஏன் இவ்வளோ வெகமெண்ட்டாக நம்ம பேசுகிறோம், நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஹிந்தியில் ஒன்றுமே கிடையாது. அதுதான் விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் மெடிக்கல் புக்ஸ் எல்லாம், மருத்துவ புத்தகங்கள் எல்லாம் ஹிந்தியில் நாங்கள் வெளியிடுறோம், மருத்துவ பாடநூல்களை ஹிந்தியில் வெளியிடுறோம்னு சொல்லி மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஒரு புத்தகங்கள்லாம் வெளியிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அப்படின்னா அனாட்டாமி அப்படின்னு தான் இருக்குது. ஹிந்திலையும் நான் ஹிந்தி படிப்பேன், ஹிந்திலையும் அனாட்டமின்னு தான் இருக்கே தவிர அனாட்டமிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே அனாட்டமின்னு ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போது அதுக்கு அதுக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட இல்லை அவங்க மொழியில். அதே நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா உடற்கூறியல் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா, எல்லாவற்றுக்கும் வேர்ச்சொல் இருக்கிறது, புதிய சொற்களை உண்டாக்க கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிகச் செழுமையான மொழியை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தலையில் அவங்க ஹிந்தியை கட்டுறாங்கன்னு சொல்லும்போது நாம் இதை எதிர்த்து தான் ஆக வேண்டும். ஹிந்தி படித்தவர்களுடைய நிலைமை, இந்த கும்பமேளாவுக்கு போனவங்க எல்லாரும் பக்தர்கள் தானே, அவங்க பக்தி எங்கே போச்சு? சக பக்தர்கள் தானே பிரயாக்ராஜுக்கு போனவங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்களும் பக்தர்கள், வெளியே இருக்கிறவங்களும் பக்தர்கள். உள்ளே இருக்கிறவங்களும் பெரும்பாலும் ஹிந்தி பேசக்கூடியவங்க, வெளியே இருக்கக்கூடியவங்களும் ஹிந்தி பேசக்கூடியவங்க. அவங்க ஒரிஜினலாக அவங்களுடைய தாய்மொழி வேறு இருக்கும், அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம். அப்போ இவர்கள் எல்லாரும் உள்ளே இருக்கிறவர்களும் இந்துக்கள், வெளியே இருக்கிறவர்களும் இந்துக்கள், மேக்சிமம் தாக்குதல் நடத்துகிறாங்க, அரசு சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்க. ஹிந்தி படித்தவர்களுடைய பண்பாடு எங்கே போச்சு? அவர்களுடைய மத நம்பிக்கை, அதை குறித்து நம்ம தனியாக பேசுவோம். அவர்களுடைய மத நம்பிக்கை எங்கே போச்சு? புனித நீராடிட்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கை மாறுச்சா? அந்த புனித நீரில் அவங்களுடைய பாவம், அவர்களுடைய கோபம் தொலைந்ததா என்றால் தொலைவில்லை. ட்ரெயினை உடைச்சதன் மூலமாக அது வெளிப்பட்டு விட்டது. அதனால் ஹிந்தி பேசக்கூடியவர்களோ அல்லது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களோ இன்னும் பண்பட வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கிறது. நமக்கு அந்த மொழி தேவையில்லை. நாம் உலகின் மிகச்சிறந்த மொழியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். உலகோடு உரையாட ஆங்கிலம் கற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஒரு 20-25 நாடுகளில் ஸ்பானிஷ் மொழி பேசுகிறாங்க. ஸ்பானிஷ் கற்றுக்கோங்க, ஜெர்மன் கற்றுக்கோங்க, ஜப்பான் மொழி கற்றுக்கோங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கோங்க. இதெல்லாம் வந்து உலகத்தில் அறிவியல் மொழியாகவும் இலக்கிய மொழிகளாகவும் இருக்கின்றன. அதனால் நாம் ஏற்கனவே தமிழ் உயர்தனி செம்மொழி இருக்குது. கூடுதலாக எதனா கற்றுக்கணும்னா இந்த மாதிரி உலக மொழிகளை கற்றுக்கோங்க. இத்துப்போன மொழிகளை கற்றுக்காதீங்க. அதில் எந்த இலக்கியமும் கிடையாது, எந்த ஒரு அறிவியலும் கிடையாது, மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால் ஹிந்தி வேண்டாம். அப்படிப்பட்ட ஹிந்தி நமக்கு எதற்கு அப்படிங்கிற வினாவோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி.